வாங்க. இப்போ தமிழ் தேசியமே பேசாதவர்கள் வந்து எப்படி ஒரு தமிழை வந்து டெவலப் பண்ணுவாங்க, முக்கியத்துவம் வந்து எப்படி கொடுப்பாங்கன்றத நடப்பு ஆட்சியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். புதுசாக வரக்கூடிய சிஎம் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு தமிழை முன்னிறுத்தி தமிழர்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ண போகிறாருன்றதை பார்க்க போகிறோம். இந்த அரசியல் ரேஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேவும் தோற்று போச்சு, ஏடிஎம்கேவும் தோற்று போச்சு. இந்த ரெண்டு பெருங்கட்சியுமே வந்து பார்த்திங்கன்னா பல வருஷமாக ஆண்ட கட்சி. அவங்களே வந்து பார்த்திங்கன்னா தோற்று போயிட்டாங்க. மக்களோட மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கேவும் வேணாம், ஏடிஎம்கேவும் வேணாம், நாங்கள் வந்து புதுசாக விஜய்க்கு வந்து ஓட்டு போடுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜயோட வந்து இந்த அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் என்ன இருக்கோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தரேன், ஒரு சில மாற்றங்கள் பண்ணியிருக்காரு. இது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வந்து இந்த தேர்தலுக்கான ஒரு புரிதலாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இடத்துல வந்து ஃப்ரீயாக வந்து இலவசத்தை அதிகமாக கொடுத்துருக்காரு. மேபி அதனால் கூட நிறைய பேர் ஓட்டு போட்டிருப்பாங்களோன்றத ஒரு டவுட்டாக இருக்குது. இருந்தாலும் அவர் வெற்றி பெற்றிருக்காரு. இதுக்கப்புறம் அவர் யாரோட கூட்டணி வச்சு பெரும்பான்மைக்கு அமைக்க போகிறான்றதை பார்க்க தான் போகிறோம். அவர் கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா அவர் சரியாக பயன்படுத்திட்டாரு அப்படின்னா அவர் இது வரைக்கும் என்னென்ன குறைகள்லாம் சொன்னாங்களோ அதையெல்லாம் வந்து அப்படியே பாசிட்டிவாக மாறும். அதனால் இப்போ கிடைச்சிருக்க வாய்ப்பை நல்லா பயன்படுத்தி அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான ஆட்சியாக அந்த 4 வருஷம் கொடுங்க. கண்டிப்பாக மக்கள் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அடுத்த ஆட்சி உங்களுக்கு கொடுக்கலாமா இல்லையான்றதை மக்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க. இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் வந்து இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் ஒருத்தர் 15 வருஷமாக கத்திட்டு வந்தார், அது தோற்று போச்சு. இதுக்கப்புறமும் இது மீண்டும் எழுந்து வரணும் அப்படின்னா அடுத்த தலைமுறை இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அரசியல் புரிதல் இருந்தால் மட்டும்தான் இதுக்கான மாற்றம் வந்து நடைபெறும். அது வரைக்கும் மாற்றம் வந்து எப்பவுமே நடக்காது. கடைசி வரைக்கும் இப்படியே தான் போயிட்டே இருக்கும். எப்போ தமிழ் தேசியம் இல்லதோ அப்போ தான் தமிழ்நாட்டுக்கான ஒரு விடிவு காலமாக இருக்கும். இளைஞர்களோட எதிர்காலமும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாறக்கூடிய வாய்ப்பு வந்து தமிழ் தேசியம் எப்போ மலருதோ நாட்டுக்கு வந்து ஒரு விடிவு காலமாக இருக்கும். விஜயோட வருகையால் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் 4% ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்காக வந்திருக்கு. அந்த 4% ஓட்டு போட்ட அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசியத்தின் வாயிலாக தமிழ் தேசியத்தை ஊட்டிய ஆசான் சீமான் அவர்களுக்கு நீங்கள் வந்து வாக்கு அளிச்சிருக்கீங்க. இதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த தோல்வியோட நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆதரவாளர்களும் தொண்டர்களும் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்துலையும் தோல்வி அடையாதீங்க. நமக்கான நாள் கண்டிப்பாக வரும். தோல்வி என்பது வந்து ஒரு படிக்கட்டாக தான் நினச்சிட்டு நம்ம வெற்றிக்கு வந்து பாடுபடுவோம். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். தமிழ் தேசம் கண்டிப்பாக ஒரு நாள் மலரும். இது தமிழ்நாட்டு மக்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் புரிய வரும். அன்றைக்கி வந்து நீங்கள் வேணாம் சொன்னாலும் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. அது வரையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வரைக்கும் ஆதரவு தெரிவித்த நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கும் களப்பணியில் ஈடுபட்டிருந்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள்.